இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு பத்தாத சட்டையை போட்டு வந்திருக்கேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சட்டை. இதை வச்சு ஒரு கருத்து ஊசி கடைசியில் நான் போட போறேன். அந்த கருத்துக்காக வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்ன தெரியுமா? மின்சார கண்ணா. இந்த படம் ஓடாததுக்கு காரணமே படையப்பா படம் தாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்றேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தளபதி விஜய் மூவிஸ் ரிவ்யூ சீரீஸ் எபிசோட் நம்பர் 24. அப்பா 24வது படத்துக்கு வந்துட்டோம். தளபதி 24 படம் என்ன தெரியுமா? மின்சார கண்ணா தாங்க. இந்த படத்தோட கதை வந்துட்டு சிம்பிளா சொல்லணும்னா ரொம்ப ஈஸி கதை தான். விஜய் பேர் வந்துட்டு கண்ணன், காசின்னு சொல்லிட்டு நடிப்பாரு. அதுக்கப்புறம் ரம்பா நடிச்சிருப்பாங்க. அப்புறம் மோனிகா கேஸ்ட்ரோலினான்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் ஐஸ்வர்யா, ரம்பா பேர் வந்து பிரியா. அப்புறம் குஷ்பு நடிச்சிருப்பாங்க, அவங்க பேர் வந்து இந்திராதேவி. அதுக்கப்புறம் மணிவண்ணன் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மன்சூர் அலிகான் நடிச்சிருப்பாரு, அவர் பேர் வேதாச்சலம். அப்புறம் கரண் அவர் நடிச்சிருப்பாரு, அவர் பேர் வந்துட்டு அசோக். ஸோ கதை என்னன்னா, விஜய் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன் ஜெர்மனியில் இருப்பாரு. ஒரு பொண்ணு லவ் பண்ணுவாரு, அவர் தான் ஐஸ்வர்யா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க. இந்த மாதிரி சூசைட் அட்டம் டைப் பண்ணி விஜய் பயமுத்துவாங்க. ஏன் இப்படி பண்ணு கேட்டேன். அக்கா வந்து இந்த லவ்க்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு ஆம்பளையே வெறுக்கிற ஒரு பெண், அவங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன விஷயம் சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் போறாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் என்னன்னா, இந்த மாதிரி ஃபிளாஷ்பேக்ல வந்து அவங்க டைலரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த ஓனர் என்ன பண்றாரு, அழகா இருக்காளே இந்திராதேவி, ஸோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறாரு. ஆனா ஒரு தீ விபத்துல அந்த கண்ணை வந்து ஒரு மாதிரி ஃபுல்லா எரிஞ்சிருது. அதை பார்த்தோன்னே உன் மூஞ்சி நல்லா இல்ல, உன் அழகுதான் எனக்கு பிடிச்சிருச்சு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடாரு, பணக்கார வீட்டு பொண்ணா. ஸோ அப்போ வந்து தூக்கு மாட்டிக்கலான்னு அவங்களும் போறாங்க. அந்த டைம்ல வந்துட்டு அவங்க வந்து தங்கச்சி வெளியே பிச்சை எடுக்கிறத பார்த்து, ஐயோ என் தங்கச்சி நான் போயிட்டா என்ன பண்ணுவா, பிச்சை தானே எடுப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. டைல் பண்ணியே அவங்க வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரியா மாறி அவங்க எஸ்டேட்ல ஃபுல்லா ஃபேக்டரியில ஃபுல்லா ஒர்க் பண்ற எல்லாருமே பெண்கள் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆண்களை ஃபுல்லா வெறுக்கிறாங்க. ஸோ அதனால நான் உன்னை கொண்டு போய் நிறுத்தினா கூட அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்க எல்லாருமே வரோம், எல்லாருமே உங்க வீட்டுல வந்துட்டு துணி துவைக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து சமையல் செய்யறோம், எச்சி கிளாஸ் எச்சி பிளேட் எல்லாம் கழுவுறோம், குர்கா வேலை பார்க்குறோம், பாடி கார்டா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அவங்க போய் பண்றாங்க. இவ்வளவு பெரிய பணக்காரங்க வந்துட்டு அங்க போயிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இந்த மாதிரி பண்றாங்க. விஜய் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக, கண்ணன் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, மைக் ஒர்க் ஆகுது செக் பண்ணிக்கிறேன். ஒர்க் ஆகுது. இப்படி போய் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அங்க வந்து ரம்பா வேற இருக்காங்க. ரம்பா பேர் பிரியா வந்து கண்ணனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன் சைடா போகுது. அப்புறம் அவங்க கிட்ட இவங்க எல்லாரும் கையங்கலமா மாட்டிக்கிறாங்க. அப்ப நீங்க எல்லாரும் ஏமாத்துறீங்களாடா அப்படின்றா நான் போய் உடனே சொல்ற போது, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் அங்க சும்மா சொல்றாங்க. மோட்டர் ஆன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, ஓ இனிமே நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன், உங்க காதல நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மீன் டைம்ல என்ன நடக்குதுன்னா, நம்ம மன்சூர் அலிகான் ஆகிய வேதாச்சலம் என்ன பண்றாரு, இந்திராதேவி எப்படியாச்சும் சொத்தெல்லாம் ஆட்டைய போகணும்னு சொல்லிட்டு அவனோட பையனாகிய அசோக்கை வந்துட்டு கல்யாணம் பண்ண வைக்கலாம்னு பிளான் பண்றாங்க. அப்புறம் அசோக் கிட்ட தான் இந்த பிளாஷ்பேக் மொத்தமா சொல்லி முடிக்கிறாங்க. பிளாஷ்பேக்லாம் போயிட்டு இருக்கு. அப்புறம் முடிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, இந்திராதேவிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்த உடனே இவங்க எல்லாம் தன்னோட பணத்துக்காக வந்து தங்கச்சி ஏமாத்தி எல்லாத்தையும் சுருட்டிட்டு போக வந்து ஃபேமிலியா டிராமா போட்டுட்டு இருக்காங்க. நான் விடமாட்டேன்னு சொல்லி அசோக் கல்யாணம் பண்ண வைக்க பிளான் பண்றாங்க தங்கச்சியை. ஆனா அங்க தங்கச்சி வந்துட்டு எனக்கு கண்ணன் தான் வேணும்னு சொல்லிட்டு துடிக்க, அப்புறம் அங்க ஒரு ஃபைட் சீன்லாம் வருது. அப்புறம் கடைசியா தங்கச்சியும் சூசைட் பண்ண மேல போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்ணன் வந்து கீழே ஒரு பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டுன்னா, துள்ளாத மனம் துள்ளுல இன்னிசை பாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில முடிஞ்சுல ஒரு பாட்டு. அதே மாதிரி இங்க ஒரு பாட்டு வைக்கிறாங்க, உன் பேர் சொல்ல ஆசைதான், அந்த பாட்டு அங்க இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கிருந்து ஓடி வந்து சேர போறாங்க. அப்புறம் இதை பார்த்து என்ன மீறி நீ போறலன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சூசைட் பண்ண மருந்து எடுத்து குடிக்க போறாங்க. வச்சு தட்டி விட்டு, எனக்கு உங்களோட சம்பத்தோட தான் உங்க தங்கச்சியை வந்து நான் கல்யாணம் பண்ணுவேன், அது வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெர்மனி போறாங்க. அங்க போய் சேர்றதுக்குள்ள இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவங்க ஏமாத்தின அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பையன் இருப்பான்ல, ஒரு அங்கிள், அவன், அதுக்கப்புறம் இந்திராதேவி, அப்புறம் ஐஸ்வர்யா எல்லாரும் அங்கிருந்து மேல இருந்து இவங்க வீட்டுல நடந்து வராங்க. அந்த ஒரு வீடு இருக்குமே, நம்ம விஜய் கூட லிஃப்ட்ல அப்படியே கீழே இறங்குவாரு. அந்த வீட்டுல இருந்து இறங்கி வராங்க. பார்த்துட்டு எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, இவங்களே ஜெர்மனிக்கு ஃபிளைட் புக் பண்ணி போயிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு முன்னாடி நீ எப்படி அங்க போன அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. சரி, ஓகே, படம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒத்துக்கலாம். எனக்கு சவிகுமார் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இப்படி ஒரு வழியா இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்படி முடிக்கிறாங்க கதையை. இதுல எனக்கு வந்து நிறைய விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, சூசைட் பண்றது மிக 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 தவறான விஷயம். இந்த படத்துல வந்து அவங்க அக்கா 2 வாட்டி சூசைட் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி வந்து 2 வாட்டி சூசைட் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு வழி தரக்கூடிய விஷயம் நமக்குள்ள எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்காக நம்ம உயிரை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த சூசைட் பண்ற விஷயத்த எடுத்துட்டு போகவே கூடாது. அது மிக மிக பெரிய முட்டாள்தனமான விஷயம். இதை வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன், பதிவு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பிரியாவோட லவ்வுங்க, ஓகே எதுவும் இல்லை, பிரியாவோட லவ். பிரியா வந்து ஆக்சுவலா ஒன் சைடா நம்ம கண்ணனை லவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த வழி வந்து நார்மலா இதுல வந்து ஒரு ஃபன்னா காமிச்சிருப்பாங்க. பட் உண்மையாலுமே அந்த மாதிரி ஒன் சைட் லவ்லாம் மிகப்பெரிய கிரேட்டான ஒரு விஷயங்க. ஸோ அந்த ஒன் சைட்ல வந்துட்டு இவங்க பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த மாதிரி வேணான்னு சொல்லி அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான், கல்யாணம் பண்ண போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட பொக்கே கொடுத்து நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியினை போகும்போது வழியை கூட சேர்த்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அதை பார்க்க கஷ்டமா தான் இருந்துச்சு.
இதுக்கப்புறம் என்ன விஷயம்னா, ஒவ்வொரு வீட்டில் வந்துட்டு இவங்க வந்து அக்கா தங்கச்சியோட சென்டிமெண்ட், அந்த லவ், அவங்களுக்குள்ள இருக்கிற லவ், அந்த பாச பிணைப்பு, அன்பு எல்லாம் பெருசா காமிச்சிருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு வீட்லயும் அந்த மாதிரியா இருக்கு. நான் நிறைய பேரை பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி எதுவும் தெரியல. அக்கா தங்கச்சி ஒரு 2 பேரும் அடிச்சுப்பாங்க, உதச்சிப்பாங்க. இதுல வந்து தங்கச்சிக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்ற அக்கா. ஆனா அந்த மாதிரி ரியல் லைஃப்ல சில பேர் இருக்கலாம். ஆனா பல பேர் வீட்டுல வந்து டிஷும் 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 டஷும் 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 அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். உங்க வீட்டுல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, படையப்பா படம் வந்து மின்சார கண்ணா படத்தை என்ன பண்ணுச்சுன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, படையப்பா படம் வந்து 1999ல ஏப்ரல் மாசம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் எடுத்தவரும் கே எஸ் ரவிக்குமார் தான். ஓகேவா? இந்த படம் மின்சார கண்ணாவை எடுத்ததும் கே எஸ் ரவிக்குமார் தான். இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னா, அதே 1999ல செப்டம்பர் மாசம் ரிலீஸ் ஆகுது. ஒரே வருஷத்துல ஒரு 4 மாசம் இன்டர்வல்ல தான் ரிலீஸ் ஆகுது. பட் படையப்பா ஓடின டைம் வந்து எவ்வளவு தெரியுமா? 300 நாள் கிட்ட வரைக்கும் ஓடி இருக்குன்னு பதிவு பண்ணிருக்கு. 100 அடிச்சிருக்கு, 200 அடிச்சிருக்கு, 300 சில தியேட்டர்ஸ்ல அடிச்சிருக்கு. சோ 300 நாள், ஒரு வருஷம் ஃபுல்லா அந்த படம் ஓடி இருக்கு. இந்த படம் ஒன்னு மின்சார கண்ணா வெறும் 60 நாள், 50 to 60 நாள் மட்டும்தான் ஓடி இருக்கு. சோ இந்த படம் செம்ம ஹிட் கொடுத்த ஒரே காரணத்துக்காக, பாட்டு ஹிட், டயலாக் ஹிட், சூப்பர் ஸ்டார் இருந்த பீக் டைம் வேற. சோ அதனால படம் வேற, ஸ்டோரி வேற செம்ம. இதுல வேற அந்த படத்துக்கு இப்ப வேற ரீலீஸ் வேற பண்ணிருக்காங்க. அதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது அந்த நீலாம்பரி கேரக்டரை வந்து ஐஸ்வர்யா கிட்ட தான் பண்ண சொல்லான்னு இருந்தோம். ஆனா அதையும் தாண்டி நீலாம்பரியாகவே வாழ்ந்து நீலாம்பரி தான் வந்து அந்த ரோலே பண்ண மாதிரி இருந்து நம்ம ரம்யா கிருஷ்ணன் வந்து பண்ணி சூப்பரா பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அது எல்லாமே ஹிட் கொடுத்ததால இந்த படம் 4 மாசத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனா கூட இந்த படம் ஓடவே இல்லை. பட் இப்ப இருக்கிற பீக்கு யார் இந்த டைம்ல பீக்ல இருக்காருன்னா, நம்ம தளபதி விஜய் தான் செம்ம பீக்ல இருந்துட்டு இருக்காரு. ஸோ அது தவிர்க்க முடியாத விஷயம். ஒருத்தர் போனா இன்னொருத்தர் வரதான் செய்வாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் தான். அது நம்ம ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். ஸோ இதுதாங்க படையப்பா வந்து என்ன பண்ணுச்சுன்னா, மின்சார கண்ணாவை டம்மி பண்ணிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஒரு கருத்தோட முடிக்கிறேன்னு சொன்னேன்ல, நம்ம வாழ்க்கையில நமக்கு நிறைய விஷயம் செட் ஆகாமே இருக்கும். நம்ம ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடியோ, இல்லை ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி, 4 நாள் முன்னாடி கூட இருக்கலாம். ஏதோ ஒரு கஷ்டம் வந்து நமக்கு வந்து இருந்திருக்கும். அது வந்து செட் ஆகாம தான் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த சட்டையும். நம்ம வந்து பழைய சட்டையை எடுத்து நம்மளே போட்டுக்கிட்டு இது செட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு இருந்தா செட் ஆகாது. செட் ஆகாத சட்டையை என்ன பண்ணணும்? கழட்டி போட்டுறணும். அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையில செட் ஆகாத சில விஷயங்களை கழட்டி போட்டுருங்க. நான் இப்போ போய் அதை கழட்டி போட போறேன். அதுக்கு தான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு கருத்தோட முடிக்கிறேன். நீங்க வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஹைப் பட்டனை வந்து டச் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எரளவழலன் என நீங்க வந்து எரல்ஸ்னு கூப்பிடலாம். இந்த ஹைப்பை மட்டும் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க.